கிறிஸ்மஸை முன்னிட்டு உங்களுக்காக வந்து கிஷோர் பான்சர் இருக்குண்ணா போன வருஷமாக கேக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுன்றது மட்டும் ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் நேரம். அதாவது இயேசு உலக ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தாராம். எப்படி இருந்துச்சு அந்த உலகம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இருள் சொன்னால் இருட்டாலாம் இல்லை, சூரியன் இருந்துச்சு, சந்திரன் இருந்துச்சு, இந்த வெளிச்சம் எல்லாமே இருந்துட்டானா சொல்லுவாங்களே இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு இல்லையா, எப்படி செலுத்தணும், ஒருத்தர்கிட்ட அன்பாக எப்படி பேசணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது எப்படி, மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்யணும், எப்படி செய்யணும், அது யாருக்கு செய்யணும், அந்த ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாமல் தர்றாங்க. அதனால தான் இந்த ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்மஸ் டைமில் இந்த கேக்கு, இந்த பிரியாணி, ட்ரெஸ்ஸுங்க, இப்போ கூட வந்து இப்போது போன வாரத்தில் இந்த பூமாட்ட காரியத்துக்குலாம் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்போம் சர்ச்சில் தான். அது போல் இந்த ஏழைங்களை தேடி ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகள் செஞ்சாங்க. அது நிறைய வெளியே தெரியறதில்ல. ஆனால் அதை ஏன் செய்கிறாங்கன்னா, அதை செய்யக்கூடிய மனநலம் ரொம்ப சுயநலமாக அந்த நாட்களில் ஜனங்க வாழ்ந்துருக்குங்க தனக்காக தான். அது எப்படி வாழ்ந்தாங்கன்னா, இன்றைக்கெலாம் நம்மலாம் எவ்வளோ மேலே, அப்போ அப்படி கிடையாது. ஒரு வீட்டை அழிச்சு, ஒரு கிராமத்தை அழிச்சு 10 பேரா 20 பேரா 100 பேரா போயிட்டு ஒரு கிராமத்தை அழிச்சுக்குவாங்க. 1000 பேரா போயிட்டு அந்த கிராமத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே எடுத்துப்பாங்க. அதை மாதிரி வாழ்ந்த நாட்கள் சூழ்நிலை. அப்போ வந்து ஏழை ஜனங்க என்ன பண்ணாங்க, ஐயோ நம்மளை விடுவிக்க யாரும் இல்லையே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ தான் நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்போல்லாம் யாரும் கிடையாது, மருத்துவ உதவியும் கிடையாது. அப்போ நிறைய வியாதிஸ்தர்கள் உலகத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணார், ஒரு வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலக ரட்சரா பூமிக்கு மனுஷனாக வந்து பிறந்து அவங்களுக்கு நன்மை செய்கிறவராக அவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி கொடுக்குறாராம். எப்படின்னா எங்கெல்லாம் வியாதிஸ்தர் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் போய் சுத்தம் கொடுத்தாராம். யாரெல்லாம் பிரச்சனையில் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் போய் ஒரு விடுதலை கொடுத்தாராம். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து 25ஆம் தேதி பிறந்தாரான்றது தெரியாது. ஆனால் அந்த மாதத்தில் பிறந்ததுனால ஒரு டேட்டு வச்சு உலகமே அந்த உலக ரட்சகர் பிறந்தனால கொண்டாடி மகிழ்கிறாங்க. எங்களுக்கும் ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களோட பகிர்ந்துக்கிறோம். உங்களுக்காக ஒரு சின்ன கேக்கு கொடுக்க போகிறோம். எல்லாரும் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக போங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸை முன்னிட்டு கேக்கு இன்னும் நல்ல எல்லாரும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கரெக்டாக தானே கணக்கு படிக்க அனுப்புறாங்க. எல்லாருக்கும் இருக்குப்பா, எல்லாரும் வாங்கிக்கோங்கப்பா.